தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வெதர்லாம் நல்லா இருக்கும் போதே ஏர் இந்தியா எதனா பிரச்சனையை கொடுக்கும். வெதர்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும்போது சொல்லவா வேணும். இப்போ நடந்திருக்கு, டயரே வெடிச்சிச்சிங்க அந்த ஏர் இந்தியா விமானத்தோட டயரு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 398. இந்த விமானத்தில் ஒட்டுமொத்தமாக பயணித்த பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 160 பேருங்க. இந்த விமானம் சவுதியோட ஜெட்டா இருக்குல்ல, அந்த பகுதியிலேருந்து கிளம்பி நம்ம கேரளாவோட கோழிக்கோடு இருக்க பாருங்க, இதை நோக்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டு வந்துட்டு இருக்கும் போதே, அது நடுவானில் பயணிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை அந்த ஃப்ளைட்டை இயக்கணவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ ஒரு டெக்னிக்கல் சார்ந்த விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க ஃபுல்லாக கவனித்து பார்க்குறப்ப இந்த ரைட் சைடில் இருக்க மெயின் லேண்டிங் கியர் இருக்குல்ல, அதில் பிரச்சனை இருக்க விஷயத்த உணர்ந்துட்டாங்க. நாம் இந்த பிரச்சனையோடு தொடர்ந்து பயணிச்சிட்டே இருந்தோம்னாக்கா அவ்வளோதான், பெரிய கிராஷுக்குள்ளாகும். உடனடியாக இதை நம்ம எமர்ஜென்சி லேண்டிங்கு உட்படுத்தணும்னு பைலட்ஸ் முடிவு பண்ணுறாங்க. இந்த கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே இந்த விமானத்தை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. கிரவுண்ட் ஸ்டாஃப்லாம் இருக்காங்களே ரெடி ஆகிட்டாங்க. பொதுவாக எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, மேலேருந்து கீழே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா உடனே கிரவுண்ட் லெவலில் இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே ரெடி ஆகிடுவாங்க எமர்ஜென்சி எவாக்குவேஷன் சார்ந்து. ஸோ அங்கே டீம் ரெடி ஆகிடுச்சா, காலையில் 9-7 மணி வாக்கில் அந்த விமானம் சேஃபாக லேண்ட் ஆச்சு மக்களே. ஏன்னா எமர்ஜென்சி லேண்டிங் அப்போ பெரிய பயமே லேண்ட் ஆகிறப்ப பத்திரத்தில் எதனா விமானம் கீழே ஊந்து தொலைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். நல்ல வேலை அதுமாரி எதுவும் பிரச்சனை நடக்கல, சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அங்கே அந்த எவாக்குவேஷன் டீம் இருந்தாங்கன்னு சொன்னல, அவங்க வந்தாங்க, பயணிகளை ஒவ்வொருத்தரையும் பத்திரமா அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு கூட்டு போனாங்க. இந்த நிகழ்வு பற்றி கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அதோட ஸ்போக்ஸ் பர்சன் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா விதமான எமர்ஜென்சி சர்வீசஸும் அட்வான்ஸாக நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டோங்க, கொஞ்சம் கூட லேக் இல்லாதில்ல. இங்கே நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம்ல, அதில் ஒருத்தர் கூட காயம் ஏற்படலை. பேசஞ்சர்ஸ்க்காக இருக்கட்டும், க்ரூவில் இருக்கவங்களா இருக்கட்டும், யாருக்கும் காயம் ஏற்படலை. இந்த போஸ்ட் லேண்டிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் எப்போது நம்ம இப்போ எமர்ஜென்சி லேண்டிங்கை முன்னிட்டு. அந்த இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 2 ரைட் சைடு டயர்ஸும் பர்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நான் இந்த வெடிச்சிருச்சு டயர் அப்படின்ற விஷயத்தை கேட்கும் போது வதந்தி தான் நினச்சேன். பசங்க எதுவும் சும்மா கிரியேட் பண்ணி இந்த ஃபோட்டோஷாப்பில் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் சைடுன்னு சொல்லும் போது தான் கன்ஃபார்ம் ஆச்சு, ஆஹா ஏர் இந்தியா டயர் வெடிக்குதா அப்படின்ற பயம் கொடுக்குற மாதிரி தான் இந்த அப்டேட் அமைஞ்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த ரன்வே இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க. நார்மல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதை ஆல்ரெடி எப்பவும் போல் அவங்க இனிஷியேட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இதை தொட்டு இன்னொரு மேட்டர் உங்களுக்கு சொல்கிறேன். சவுதி அரேபியா, ஏன்னா அங்கேருந்து வந்த விமானம் தான், ஆனால் ஏர் இந்தியா விமானம் இது போல் பிரச்சனை சந்திச்சிருக்குல்ல. ஆனால் ரீசெண்ட் டைமாக சவுதி அரேபியா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்குள்ளே வர்ற விமானமாக இருக்கட்டும், அங்கேருந்து போகிற விமானமாக இருக்கட்டும், அவங்களோட சர்வீஸாக இருந்தால் கூட வெளிநாடுகளோட சர்வீஸாக இருந்தால் இருக்கட்டும், பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எமர்ஜென்சி லேண்டிங்கை அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு தரப்பாகவும் சவுதி அரேபியா அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு கடந்த 2022 வருஷம் ஜனவரி மாதம் ஆரம்பித்து 2025 டிசம்பர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றா லிஸ்ட்டு போடுறாங்க, தெளிவாக பாருங்கள். அதாவது இந்த சவுதி அரேபியா சார்ந்து எமர்ஜென்சி லேண்டிங்கை எத்தனை விமானங்கள் மேற்கொண்டுச்சு, என்னென்ன காரணங்களுக்காக அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த எமர்ஜென்சி லேண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸாக இருக்கும், அப்படி இல்லையா ஹைட்ராலிக் லீக்ஸ் இருக்குல்ல, அதனால் ஏற்பட்டதாக இருக்கும், அப்படி இல்லையா பாம் த்ரெட்ஸு வெடிகுண்டுக்குன்னு மிரட்டுவானுங்களே, அதனால் வந்த ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்காக இருக்கும். அப்படி இதுவும் இல்லைனா மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். விமானத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது உடம்பு ரொம்ப சிவியர் ஆகுது அப்படின்னா உடனடியாக விமானத்தை திருப்புவாங்களே, அந்த விஷயம். இந்த 4 விஷயம் மைண்டில் வச்சுட்டிங்களா? ஓகே, இப்போ ஒன்றா சொல்கிறேன். 2022 ஜனவரியில் இந்த ஆண்டனோ கார்கோ இன்சிடென்ட் இருக்குல்ல, ரியாதை பேஸ் பண்ணி நடந்துருந்துச்சுங்க, மறந்துருக்க மாட்டீங்க. 2023 ஆகஸ்ட்டில் ஏர் செஷல்ஸ் HMO22 விமானம் ஜெட்டா நோக்கி டைவர்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஓகேவா? மூணாவதா 2024 ஜூலையில் பார்த்தீங்கன்னா சவுதியா SV-792 லேண்டிங் கியர் ஃபயர்னால பெஷாவர் இருக்குல்ல,
அந்த இடத்துல இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதா மாறி இருந்துச்சு. எல்லா எமர்ஜென்சி லேண்டிங்கை மேற்கொண்டது. 2024 அக்டோபரில் நம்ம இண்டிகோ இப்போ பஞ்சாயத்துகளுக்கு பேர் போன பிராண்டாக மாறிடுச்சு. இண்டிகோ 6C74 செக்யூரிட்டி டைவர்ஷன் நடந்துருந்துச்சு. 2025 ஜூன் மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் லீக் காரணமாக சவுதியா SV3112 இந்த விமானம் லக்னோவில் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு. இது இந்த ஹைட்ராலிக் லீக் இஷ்யூ. 2025 ஜூனில் சவுதியா SV5276 இதுக்கு பாம் த்ரெட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன எமர்ஜென்சி லேண்டிங் தான். இப்போ கடந்த ஜூன் மாதம் என்ன ஆச்சு தெரியுமா? 3 இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சவுதியா SV5688 இந்த விமானம் இந்தோனேஷியாவோட குவாலலம்பூர்ல அந்த பகுதியை நோக்கி டைவர்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஏர் இந்தியா AI114 இந்த விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். அதுக்கப்புறம் ரியாதை நோக்கி இதை டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த சவுதியாவை சேர்ந்த கேபின் மேனேஜர் உயிரே போயிடுச்சுங்க. உயிரிழப்புலாம் அந்த காவலாக வாங்கி இருந்துச்சு. இதுக்கப்புறம் கெய்ரோ இருக்குல்ல, இங்கே லேண்டிங்கை மேற்கொண்ட ப்ரொசீஜர் அப்போ மேற்கொண்டுருச்சு. கடந்த செப்டம்பர் மாதம் என்ன ஆகுது, ஃப்ளைட் துபாய் FG1125 மெடிக்கல் எமர்ஜென்சி காரணமாக ரியாதில் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. எமர்ஜென்சி லேண்டிங் மேற்கொண்டு இப்போ இந்த மாதம் என்ன நடந்திருக்கு, சுட சுட ஏர் இந்தியா விமானத்தோட அந்த லேண்டிங் கியர் அந்த டயரு வெடிச்சு சதறி இருக்கு. இந்த விஷயம் நடந்திருக்கிறது எங்க, நம்ம கேரளாவில். ஸோ போக போக அந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குல்ல. சரி, ஓகே, சவுதி பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக விமானம் கிளம்பல, ஆனால் கிளம்பியிருந்தால் என்ன ஆயிருக்குமோன்னு நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருந்திருப்போம். அப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கு. விசாகப்பட்டினம் பவுண்ட் ஏர் இந்தியா ஃப்ளைட்டுங்க. இந்த விமானம் திடீர்னு கேன்சல் பண்ணப்படுது புறப்படுறதுக்கு முன்னாடியே. என்ன தெரியுமா காரணம்? விஜயவாடாக்கு அருகில் இருக்க ஏர்போர்ட்டில் தான் இந்த விஷயம் நடக்குது. டெக்னிக்கல் ஸ்னாக்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்ல வேளை விமானத்தை அவங்க டேக் ஆஃப் பண்ணல. ஆக்சுவலாக டேக் ஆஃப் பண்ணி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா பெரிய புள்ளிகளோட உயிரெலாம் போயிருக்கோங்க. அவங்களோட உயிர் ஆபத்தில் வந்திருக்கும். நம்ம நாட்டோட முன்னாள் குடியரசுத் தலைவரான வெங்கையா நாயுடு, அப்புறம் ஆந்திராவோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரான அட்சய் நாயுடு அண்ட் சீனியர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட லீடரான சத்யநாராயணா இவங்கெல்லாம் போக இருந்த விமானம் இது. யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை நூல் இடையில் உயிர் தப்பின மாதிரி தான் இந்த ஒரு விமானம் டேக் ஆஃப் பண்ணாமல் ஒரு பெரிய சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து இப்போ இந்தியாவில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, எங்கே பார்த்தாலும் பனிமூட்டமாக இருக்குன்றோல. மழை அதிகமாக பெஞ்சா மட்டும் விமான சேவை சார்ந்து பாதிப்பு வராதுங்க. ஃபாக் அதிகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பனிமூட்டமாக இருக்குன்னாலும் விமான சேவை பாதிக்கப்படும். அதை இப்போ இந்தியா பெருசாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த லோ விசிபிலிட்டி இருக்குல்ல, இதனால் விமானங்களை இயக்கிறதுலையும் பெரிய தலைவலி ஏற்பட்டிருக்கு. இந்த ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட்டு, இண்டிகோ இந்த ஏர்லைன்ஸ்லாம் சேர்த்து இப்போ நிறைய ட்ராவல் அட்வைசரிஸை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் தனித்தனியாக வெளியிட்டு இருக்காங்க மக்களே. ஒவ்வொரு ஏர்லைனும் என்ன தெரியுமா வான் பண்ணுறாங்க, ஏன்ப்பா இந்த நேரத்தில் பனிமூட்டம் காரணமாக இந்த ஃப்ளைட் சர்வீஸை கரெக்டாக நம்மளால் கொண்டு போக முடியாத மாதிரி தெரியுது, அப்பப்போ டிலே ஆகிறது கேன்சல் ஆகிறதுலாம் நடக்கும், பார்த்துங்கப்பா அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்ஸில் இந்தியாவில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஏன்ப்பா நீ இப்போ டிக்கெட்டை புக் பண்ணியா ஃப்ளைட்டில், ரைட்டு, நீ ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உன்னோட டிக்கெட் கரெக்டாக தான் இருக்கா பார்த்துக்க ஒரு வாட்டி. கரெக்டாக இந்த சென்ஸ் இப்போ நீ டிக்கெட் எந்த விமானத்துக்கு புக் பண்ணியோ அது கிளம்ப ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கப்பா. ஏன்னா இங்கே நிறைய கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல் நிறைய பனிமூட்டம் காரணமாக விமானத்தை இயக்கமெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ப்ரியாராக அதெல்லாம் செக் பண்ணிட்டு வான்னு ஏர்போர்ட்டில் இருக்க மேனேஜ்மெண்ட்டு இப்போ எல்லா பயணிகளுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு போயிடுச்சு. குறிப்பாக டெல்லி, அங்கே இருக்க ஏர்போர்ட் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. விமான சேவை அப்படி பாதிக்கப்பட்டு இருக்கு. 25க்கும் மேற்பட்ட விமானங்கள் அடுத்தடுத்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. இதே நிலமை தான் நிறைய ஏர்போர்ட்ஸில் நடந்துகிட்டு இருக்கு. கிரிக்கெட் மேட்ச் சார்ந்து சமீபத்தில் கேன்சல் ஆனதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? ஓகே, திரும்பவும் ஆன் கிரவுண்ட் ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்களுக்கு ப்ரெஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இண்டிகோ பஞ்சாயத்து ஆரம்பிச்சதில் அப்போ இண்டிகோவோட கிரவுண்ட் ஸ்டாஃபில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தோம். கவுண்டரில் வந்து சின்ன சின்ன பசங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்க, அவங்க எந்த அளவுக்கு இந்த பேசஞ்சர்ஸை ஃபேஸ் பண்ணி கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ அதை தாண்டி வரதுக்குள்ள பனிமூட்டம் காரணமாக திரும்ப கிரவுண்ட் ஸ்டாஃபோட தலைவலி அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா டிக்கெட் கேன்சல் ஆகுது அப்படின்னாலே எல்லாரும் போயிட்டு பேசஞ்சர்ஸ்லாம் கோவத்தை காட்டுற இடமா அந்த கவுண்டர் தானே மாறி இருக்கு. இவ்வளோ தூரம் அப்டேட்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஏர்லைன் சார்ந்து, சொதப்பல்கள் சார்ந்து. அடுத்து ஒன்று நடந்திருக்கே, இதுமாரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. பாதிக்கப்பட்டவங்க இதுக்கப்புறம் திரும்ப பாதிக்கப்படாமல் இருங்க. பாதிக்கப்பட காத்துட்டு இருக்கவங்க இதுக்கப்புறம் உஷாராயிடுங்க. அப்பேற்பட்ட விஷயம் இது. நல்லா தியானம் பண்ணுற மாதிரி அமைதியாக ஒருத்தர் உட்காந்துருக்கால, சரியான திட்டுக்கூட்டு இந்த ஒரு பர்சன். இவன் பேர் ரோஹித் மிஸ்ரா, 35 வயசு. இந்த எருமாடுக்கு உத்தரப்பிரதேச சேர்ந்தவன். இவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், இது போல் இந்த ஏர்லைன் சார்ந்து வேலை பார்க்கணுன்ற ஆசையில் பல பேர் இருப்பீங்களே. இந்த ஏர் ஹோஸ்டஸாக வர்றதா இருக்கட்டும், கவுண்டர் ஸ்டாஃபாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற ஏர்லைன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டுமே, அந்த வேலைகளுக்கு ஆட்கள் தேவைன்னு வாய்ப்புள்ள அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். எந்த பிராண்டு திறமை யூஸ் பண்ணியிருக்கான் அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு? ஏர் இண்டியா. ஏர் இண்டியா பேரை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை சும்மா இவராக கிரியேட் பண்ணி ஏர் இண்டியா வெப்சைட் மாதிரியே ரன் பண்ணிட்டு இருந்துருக்கு அந்த பைப்புள்ள. அந்த வெப்சைட்டை லிங்க் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டுட்டு இருந்திருக்கான்.
அதாவது ஏர் ஹோஸ்டஸோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டு இதுமாரி நீங்களும் ஆகணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஏர் இண்டியா தான் டேரெக்டாக சோர்ஸ் பண்ணுறோம், வெளில தேர்ட் பார்ட்டி வச்சுலாம் மால் எடுக்கலன்ட்டு இந்த பாய்புல ரீல்ஸை மேக் பண்ணி போட்டுட்டு இருந்திருக்கு. நமக்கு தான் ரீல்ஸ் நிறைய பார்க்குற பழக்கம் இருக்கு. இதே மாதிரி ரித்து சிங் அப்படின்ற 26 வயதான ஒரு பெண், டெல்லியை சேர்ந்தவங்க. அவங்க அந்த ரீல்ஸை பார்த்துட்டு ஆஹா நல்ல ஆப்ஷனாக இருக்கு, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த லிங்க்கை அந்த அம்மா கிளிக் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனில் கேட்ட எல்லா தகவல்களையும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பரு, வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்ச பிற்பாடு அந்த வெப்சைட்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னல, இந்த பயபுள்ள அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு ஏமா 945 ரூபாமா நீ இப்போ பே பண்ணணும் எனக்கு, ஏன்னா அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கான ஃபீஸ் இது கலெக்ட் பண்ணணுன்ட்டு இந்த அமௌண்ட்டை சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுக்கு டவுட் வரல. 945 ரூபா தானே, 1000 ரூபா கூட கிடையாது. அதான் கடைகளில் 999 ரூபா ஒன்றுன்னு போடுவாங்க, 1000 ரூபா கூட கிடையாதுன்னு சொல்லி நம்ம வாங்குவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவனை ஏமாற்றிருக்கான். அந்த அம்மா 945 ரூபா அமுச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இவன் கால் பண்ணி இது போல் இதுக்கு இவ்வளோ பைசா கட்டட்டும், அதாவது உங்களுக்கு யூனிஃபார்ம் வருதுங்க அதுக்கு இவ்வளோ பைசா, உங்களுக்கு ஷூஸ் எடுக்கணுங்க அதுக்கு இவ்வளோ பைசா, உங்களுக்கு க்ளவுஸ் எடுக்கணும்ல அதுக்கு இவ்வளோ பைசா, அப்புறம் ட்ரைனிங்காக இவ்வளோ செலவாகலன்ட்டு இப்படியே மாத கணக்கில் 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட இருந்து. அந்த பொண்ணை இவன் காசு கேட்குறப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சரி நம்ம ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம், கெத்தாக இருக்கும் அப்படின்ட்டு. கடைசியில் இந்த பயபுள்ள ஃபோனையே பிக் பண்ணல, மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணல. அந்த பொண்ணுக்கு அப்போ தான் சந்தேகமாக வந்திருக்கு. ஐயோ இது என்ன ஃபேக்கு மாதிரி தெரியுது அப்படின்ட்டு ஏர் இண்டியாவோட அஃபிஷியல் சைட் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்து அந்த பொண்ணு கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஆஹா ஏமாந்துட்டோமோ அப்படின்னு. இதை முதலே பண்ணியிருக்கலாம் அந்த பொண்ணு. இதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸா யாரா இந்த இவ்வளோ ஜிட்டு புதுசாக திருடுறானுங்க அப்படின்ட்டு அந்த பர்சன் யார் என்னன்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சிட்டாங்க. எங்கே உத்தரப்பிரதேசில் வச்சு தலைவனை தூக்கிட்டாங்க. இவனை பிடிச்சி அமர வச்சு செய்தியாளர்கள் மத்தியில் ஃபோட்டோ எடுக்கிற நிகழ்வு நடக்கல, அதை தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் பார்த்து விட்ட வேலை அவ்வளோ பெருசு. எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க தெரியல இது வரைக்கும். அந்த டேட்டா இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸார். ஏதோ தியானம் பண்ணி அமைதியாக மனஸ்வரூப நிலையில் இருக்க மாதிரி நல்லா உட்காந்துருக்கால. இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க மக்களை இந்தியாவில், உஷாராக இருங்க, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறோம். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே வினா இருக்க, முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மிகப்பெரிய விமான விபத்துகள் இருக்குல்ல, அது அதிகப்படியாக ஏற்படுவதற்கான ஒரு மாதமாக டிசம்பர் எப்போவுமே அமையும், நம்மளை பேஸ் பண்ணி அமையும். காரணம் பனிமூட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த முறை நாம் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு குளிர நடுங்கிக்கிட்டு இருக்கோம். பனிமூட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நல்ல வெதர் இருக்கும் போதே நிறைய விமான சேவைகள் பாதிக்கப்படும். நடுவானில் விமானங்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். 10ல் 1 கிராஷ் ஆகிறதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முறை ரொம்ப டென்ஸாக இந்த ஃபாக் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால விமான விபத்துகள் அதிகரிக்கிற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போவே எல்லா ஏர்லைன்ஸும் கரெக்டாக இதை ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்படும். பொருட் சேதம் போச்சுன்னா பிரச்சனை இல்லை, திரும்பி சம்பாரிச்சிக்கலாம். உயிர் போயிடுச்சுன்னா பார்ப்போம் ஏர்லைன்ஸும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் இப்போ முடிவெடுங்க. இது போல் விபத்துகளை தடுக்க ஒவ்வொரு ஏர்லைனும் என்ன பண்ணணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.